வணக்கம். எல்லாத்துக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. நம்ம முருகனோட அருள் எல்லாத்துக்கும் பௌர்ணமி நிலா போல் நிறைவாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பெண் குழந்தைங்களாம் அடடா அழகாக இருப்பாங்க, ரொம்ப சமத்தாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஏன் நம்ம மாயா கூட அப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக சமத்தாக இருந்தாங்க. இப்போ வளர தான் அவங்களோட சேட்டையெல்லாம் தெரியுது. அது அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவலில் தான் மாஸ் பண்ணுறாங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நேற்று 3 குட்டீஸும் சேர்ந்துட்டாங்க. 3 பேருமே கேர்ள்ஸ் தான். இவங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு குட்டி பையன், அவன் ரொம்ப சமத்தாக இருந்தான். என்னடா பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஈவன் கேர்ள்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுற அளவுக்கே அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த ஜென்ரேஷன், அதாவது 2022க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களில் பார்த்தா பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணுற மாதிரி இருக்குது, பசங்க அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பையனோ பொண்ணோ அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு. நேற்று நகுலன் குட்டி ரொம்ப சமத்தாக இருந்தாங்க. இந்த 3 பெண் குழந்தைங்களும் சேர்ந்து பண்ணுற அட்ராசிட்டிஸில் வீடே 2 ஆயிடுச்சுங்க. எல்லாருமே ஒரே வைலண்ட் மூடு தான். 3 பேர் இருந்தாங்கன்னா யாரோ 2 பேர் தான் வந்து ஜோடி சேர்ந்துக்கிறாங்க, இன்னொரு குழந்தைய வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே தான் மாறி மாறி நடந்துட்டு இருந்தது 3 பேர்த்துக்குள்ளே. ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. எல்லோரும் கிளம்பி போனோடனே ரொம்ப புக்குன்னு அமைதியாக இருந்துச்சுங்க வீடே. இந்த 90s கிட்ஸ், அதாவது ஏர்லி 90s கிட்ஸ் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேலே அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களா இருக்கும்போது அப்பா அம்மா கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுக்குறதோ ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க பெரியவங்களாகி அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கிரிக்கெட் மேலே இருக்க ஆர்வம் வந்து குறையல. இப்போ வேறு ஊருக்கு அழகாக டர்ஃபெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, எப்படியும் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டு நம்ம கிரிக்கெட் விளையாட போகலான்னு கிளம்பிட்டாங்க. நாங்களும் இந்த வயசில் போய் அவங்க என்ன கிரிக்கெட் விளையாடுறாங்க, நம்மளும் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். எல்லோரும் ஒரு 30+ தான் இருக்காங்க. ஆனால் அப்போவும் அந்த கிரிக்கெட்டுன்னு வந்தால் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த குழந்தைத்தன்மை வந்து வெளியே வந்து ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க.